வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் உங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி வந்து WWE பிளான் பண்ணுறாங்களா. அண்ட் ஜான்சினை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோடு கூட அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட் போட்டிருக்காரு. கோடி ரோடர் இப்போ இருக்க நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த ஒரு ட்ரைபல் கமெண்ட் மேட்ச் வச்சு பெரிய ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதில் யார் வின் பண்ணணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ராயல் நம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நெக்ஸ்ட் பேப்பர் வியூ, அதாவது WWE ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரோட் டு ராயல் நம்பர் பேப்பர் வியூக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராயல் நம்பர் இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த காணாமல் போயிருங்க. உண்மையிலே வந்து அடுத்த பேப்பர் ராயல் நம்பர்னோடனே உண்மையிலே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தோணும். அந்த ராயல் நம்பரை வின் பண்ண போகிறது யார் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பெரிய அப்டேட், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் அந்த ராயல் நம்பரில் இருக்காங்க. இன்க்ளூடிங் ரோமன், CM Punk, செத் ராலின்ஸ் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர். இதுக்கப்புறமும் ஒரு சில நெட்ஃப்ளிக்ஸ்னால ஒரு சில சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்லாம் இருக்குது. மேபி சான்ஸ் இருக்குது ஃபைனல் பாஸ் ராக் வரதுக்கு. அண்ட் நியூ பிளட் லைன் ஏகப்பட்ட இந்த ஒரு ராயல் நம்பர் ஒரு பெஸ்ட்டாக இருக்க போது. கண்டிப்பாக February 1 நடக்க ராயல் ரோடு தான் நெக்ஸ்ட் ஷோவாக இருக்கும் போது. அதுக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இருக்கு நண்பா. இப்போதைக்கு இந்த ராயல் நம்பர் ரோட் டு ராயல் நம்பர் WWE ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதோட டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 2000 டிக்கெட் மட்டும்தான் நண்பா இருக்குது. 58,000 டிக்கெட் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இந்த ஒரு ராயல் நம்பர் 2025 யார், அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் வின் பண்ணால் தான் கரெக்டாக ஸ்டோர் லைன் வந்து ரெசல்மேனியா கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேவராக இருக்க நான் சொல்கிற ரெண்டே பேர் ரோமன் டைம்ஸ் அண்ட் CM Punk தான். நம்பர் டூ என்னன்னா, இப்போதைக்கு கோடி ரோடு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது இதுதான் ஒரு இப்போதைக்கு டாக்டர் சைடும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை WWE கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி WWE ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று இது ரியல் இன்ஜூராக இருக்கும். ரியல் இன்ஜூராக இருந்துச்சுன்னா இப்போதைக்கு கோடிக்கு பதிலாக அந்த இடத்த ட்ராப் பண்ணுறதுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது ராண்டி ஓட்டன் தான் வருவார். ஏன்னா இப்போதைக்கு ராண்டிக்காக தான் கோடி வந்து சண்டை போட்டிருக்காரு. இப்போதைக்கு ராண்டி க்யூர் ஆகிட்டார். இப்போ ராண்டி வர சரியான டைம். ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை இந்த டைம் வந்து கரெக்டாக ஹீல் டர்ன் பண்ணி ஒரு கொடூரமான முறையில் சண்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடு எதுக்காக ஒன்று இது வந்து ஒரு ஸ்டோர் லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்மஸ் டை வர அமெரிக்கன் நைட்மேர் கோடி இந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சிருக்காரு WWEக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை WWE ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைன் எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டோர் லைன் இருந்துச்சுன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸாக போய்கிட்டு இருக்காது. அமெரிக்கன் நம்பர் கோடி ரோடு வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு மேட்சை வந்து இது வந்து WWE ஸ்டோர் என்ன பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இந்த மேட்ச்சில் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று என்னென்னா, கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் டைட்டில் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து டியூட் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரி தான் கோடி தான் வின் பண்ணுவான்னு தெரியும். ஆனால் இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். பட் அல்டிமேட்டாகவே கொடுத்துட்டாங்க. கோடி சரி கெவினும் சரி பெஸ்ட்டான மேட்சை கொடுத்ததுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஈகிள் டைட்டில் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கெவின் ஓவன்ஸ் அசிங்கப்படுத்தாமல் போகிறான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த ஷோவெல்லாம் முடிஞ்சக்கப்புறமா அவர் வந்து கோடி பேச போகும்போது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அந்த ரிங்குக்குள்ளே வந்து கோடியை அட்டாக் பண்ணி அவனு பைல் டிரைவரை போட்டு அதுக்கப்புறமா அந்த ஈகிள் சாம்பியன் எடுத்துகிட்டு போய் வெளியே வந்து ட்ரிபிள் கட்சி கூட ஒரு பிக் பிராவல் வந்து ஏற்படுத்திருக்கு. இந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்தக்கப்புறமா ஃபேன் சைடு சரி அண்ட் WWE சைடு சரி இப்போதைக்கு என்ன தோணுமா, திருப்பி வந்து கெவின் ஓவன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா. அதாவது என்னென்னா, இப்போதைக்கு அவர் வம்பளுத்ததே ட்ரிபிள் கட்சி கூட தான். இது வரைக்கும் ட்ரிபிள் கட்சி கெவின் ஓவன்ஸ் திருப்பி கொண்டு வந்தால் அவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை நடக்கும் சொல்லி தான் ராண்டி அண்ட் கோடி ரோடு கூட ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அதனால இது எனக்கு தெரிஞ்சு ஃபயர் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸ்டோரி லைன் வயசாக இருந்தால் ஃபயர் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை இது வந்து ரியல் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராண்டி வரதா இருந்துச்சுன்னா கெவின் ஓவன்ஸை திரும்பி வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி ரா நெட்ஃப்ளிக்ஸ் டயத்தில் தான் கெவின் ஓவன்ஸை ராவில் டிராஃப்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. நம்பர் 3 சினேசினின் தலைவர் ஜான்சினா பற்றி. எப்போயுமே ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் குந்தர் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜான்சினாவோட போக்கே வேறு சைடு தான் இருக்குது. ஏற்கனவே அமெரிக்கன் நைட்மேர் கோடி கூட கோல்ட் டஸ்ட்டாகவும் அண்ட் வந்து அடுத்தடுத்து டியூட் போட்டிருக்காரு. இப்போ இந்த ஈகிள் சாம்பியனை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜான்சினா இந்த ஒரு டைட்டில் வந்து டியூட் போட்டிருக்காரு. இது நினச்சோன்னே இப்போ எல்லாத்துக்குமே ஜான்சினோட டார்கெட் என்னன்னு தெரியுதா. ஒருவேளை ஜான்சினாவும் இப்படி நம்ம பதட்டத்திலே இருக்கணும், கோடி ரோடு தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கணும்னு தெரியலையா. இல்லை இப்போதைக்கு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் வேர்ல்டு வைட் சாம்பியன் கூட மோதி வின் பண்ணுவார்னு. ஒருவேளை அவர் டீத்ரோன் பண்ணலாம் கோடியா, அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ரூமர்ஸ் தான். ஏன்னா கோடியை டீத்ரோன் பண்ணுறதுக்கு ஆள் நிறையாவே இருக்காங்க, இன்க்ளூடிங் ரோமன் அண்ட் ராக். அதில் ஜான்சினாவும் ஒரு வரிசையில் நிற்க சான்சஸ் இருக்குது. ஜான்சினா டீத்ரோன் பண்ணுவாரா இல்லையான்ட்டு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலை. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் நண்பா. சரி ஓகே, எல்லாம் தான் ட்ரிபிள் கட்ச் பிளான் தான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கட்ச் இப்போதைக்கு ஒரு பிளான் பண்ணுறாராம். WWE சிகாகோவில் நடக்க போகிற அந்த ஹாலிடே டூரில்
சிஎம் பங்க் வாசஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் பண்ணலான்ட்டு. அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா ஸ்டெபிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்சாக இருக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா. அந்த மாதிரி நடத்த அதிக சான்சஸ் இருக்கான். இப்போதைக்கு இந்த மேட்சஸ் நடக்குமா, ஒருவேளை சிஎம் பங்க் வாசஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரோலில் சிஎம் பங்க் வின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சீட்டிங் முறையில் குந்தர் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் தான் சிஎம் பங்கோட மார்க்கெட் ரேட் அப்படியே மெயின்டைனாகவே இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் கூட ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெஸ்ட்டான 2024 ஒரு பெஸ்ட்டான ஃபீட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா ட்ரூ வாசஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போதைக்கு அவருக்கு ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சோம். பரவாயில்ல, பிளட் லைன் கூட இப்போதைக்கு நல்ல ஸ்டோரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிற வழங்காது. ஒன்று சிஎம் பங்க்கு டைட்டில் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ராயல் நம்பர் 2025 வின் ஆகணும். இதை தவிர வேறு எதுவும் வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் ஃபோர் என்னன்னா ட்ரூ மேக்கின்டையர் பற்றி. இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையர் பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது என்ன, ட்ரூ மேக்கின்டையர் எதுக்கு பிளட் லைன் வந்திருக்காரு, பிளட் லைன் அட்டாக் பண்ண வந்திருக்காரு. இப்போதைக்கு ஓவரால் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. மெயின் இவன் ஜேவுஸோ அண்ட் செமிசேன் அட்டாக் பண்ணியிருக்காரு. செமிசேன் வந்து க்ளீனாக முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் ட்ரூ அண்ட் ஜிம்மி என்சி அண்ட் ரோமன் ரைம்ஸ். ஒருவேளை இப்போதைக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் ஒரு மேட்ச் நடக்க போகுது, ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் நடக்க போகுது. அடுத்த வாரம் நடக்க போகிற ஈவெண்ட்லையுமே, அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் நிற்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அகைன்ஸ்டாக நிற்கல. ஒருவேளை சோலோ சிக்கோ நியூ பிளட் லைனில் ஜாயின் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின். அதாவது ஒருவேளை இந்த பிளட் லைனில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு மேட்சஸில் ட்ரூ மேக்கின்டையர் மூலியமாக சோலோ சிக்கோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊல் ஆஃப் ஃபாலோ ரிட்டைன் பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊல் ஆஃப் ஃபாலோ ஸ்டோரி அந்த அளவுக்கு நீட்டிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைபல் சீஃப்ன்றது ஒரு ஆள் தான், இது வந்து ஒரு டைட்டில் மாதிரி இழுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோமன் ரைம்ஸே திருப்பி வின் பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் WWE என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னும் வரைக்குமே தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி சீக்கிரம் நடந்துச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். இப்போதைக்கு ட்ரூ வச்சு WWE நல்ல பிளான் தான் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகிறது அவங்களோட பொழப்பு தான். பார்க்கலாம். நம்பர் 5, நான் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட எண்டிங் வந்து சரியில்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஒரு மேட்ச் நடக்கும்போது சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, இப்போ வந்து இந்த ஒருத்தரும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த சார்ஜி பீட்டிலே போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட எண்டிங் வந்து ஒரு ராங் எண்டிங்கு. அதாவது நீங்களே சொல்லுங்கள், ரெஃப்ரி வந்து ரிங்குக்குள்ளே இருக்கணும், அப்படி தான் என்ன முடியும். ரெஃப்ரி வெளியே இருக்கான், ரோப்பை பிடிச்சி நீக்கிட்டு இருக்கான். இந்த ரெஃப்ரி எப்பயுமே ஒரு வில்லங்கமாக பிடிச்ச ரெஃப்ரி தான். ஏன்னா எப்பயுமே இந்த ரெஃப்ரி இருந்தானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்க தான் போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு கோடி வாசஸ் கெவின் ஓன்ஸ்க்கான நடந்த மேட்ச் ஒரு அதாவது லீகல் மேட்ச். இது வந்து ஒரு தப்பான எண்டிங்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடியலை. அப்போ கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெறலாம். அப்புறம் இதை வச்சே இது திருப்பி வந்து அகைன் வந்து ஒரு பார்ட் 3 மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போகுது. ஸோ ஓகே, என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கட்ச் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரா. அது உமன் டிவிஷன் சைடா இல்லை மென் டிவிஷன் சைடான்னு இப்போதைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா உமன் டிவிஷன் சைடு இன்டர் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொன்று ஒரு பெரிய அப்டேட் என்ன இருக்குன்னா, NXT சைடு ஒரு நியூ டைட்டில் வந்து கொண்டு வர போகிறதா இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நண்பா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.